ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஒரு யூடியூப்ல இருந்து ஒரு ஃபைண்டா இந்த பையன் வந்து நடிப்பான், இந்த கேரக்டர் கொடுத்தா பண்ணுவான் அப்படின்ற ஒரு பிலீஃப் வச்சு இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ப்ரோ. எனக்கு ஸ்டக் ஆகுது, பேசாம நீ பேச. அவர் ஒரு மாதிரி ஷை ஆகுறாரு. டிராவிட்காக ஒரு சத்தம் கொடுங்க பார்க்கலாம். how many fans out here? பாருங்க, உங்களுக்காக மட்டுமே இந்த சத்தம். இந்த படத்துல வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேங் எப்படி இருப்பாங்கன்னு நாங்கள் நடிக்கவே இல்லை. ஏன்னா எங்கள் எல்லாத்தையும் இந்த படம் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிருச்சுன்னு நான் சொல்லுவேன். ஸ்கிரிப்ட்குள்ளே ஒர்க் பண்ண எனக்கு வந்து அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கொடுத்து லிட்ரலி வாங்க ப்ரோ பண்ணுங்க ப்ரோ, எனக்கு லிட்டரலாக எனக்கு கற்றுக் கொடுத்தாருன்னே சொல்லலாம். ஒரு படம் எப்படி மேக் பண்ணுறன்றத கூட இருந்து பார்க்க வச்சு கற்றுக் கொடுத்தாருன்னே சொல்லலாம். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் தட். மொட்டை மாடி செட்லாம் நான் பார்த்ததே இல்லை சார். ஆமா, நிஜமான மொட்டை மாடி மாதிரி ஒரு செட் எங்க ஆர்ட் டைரக்டர் போட்டாரு. படம் எடுக்கிறவங்க மட்டும்தான் படம் எடுக்கணும்னா அம்பானிஸ் மட்டும்தான் படம் எடுக்க முடியும்னு. ஸோ இங்கே படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் கனெக்டட் வித் மணி. மிக நீண்ட காலத்துக்கு பிறகு தமிழ் திரைப்படத்தில் இப்போதைக்கு இப்படி ஒரு காதல் படம் வருன்றதை ரொம்ப ரசித்து மக்கள் பார்ப்பாங்கன்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்டக் ஆகுதியா, கொஞ்சம் அமைதியாக இருங்க. உனக்கு ஸ்ட்ரக் ஆகுதா? லிட்ரலாக ஸ்டக் ஆகுது. ஒரு பயங்கரமான எனர்ஜியில் இருக்கீங்க எல்லாரும். உங்கள் எல்லாரும் இங்கே பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இதய முரளி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படி, இதய முரளி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்றதுக்கு முன்னாடி வந்து நான் ஃபஸ்ட்டு என்னோடய டைரக்டர் ஆகாஷ் பாஸ்கரன் ப்ரோக்கு நான் என்னோடய தேங்க்ஸை சொல்லிக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டரை வந்து ஒரு யூடியூப்லேருந்து ஒரு ஃபைண்டாக இந்த பையன் வந்து நடிப்பான், இந்த கேரக்டர் கொடுத்தா பண்ணுவான் அப்படின்ற ஒரு பிலீஃப் வச்சு இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ ப்ரோ. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு சீன் பண்ணுறப்போவையும் எனக்கு ஸ்டக் ஆகுது, பேசாம நீ பேச. அவர் ஒரு மாதிரி ஷை ஆகுறாரு. டிராவிட்காக ஒரு சத்தம் கொடுங்க பார்க்கலாம். how many fans out here? பாருங்க, உங்களுக்காக மட்டுமே இந்த சத்தம். அந்த சத்தம் தான் இன்னும் ஸ்ட்ரக் ஆனதுக்கான காரணமே. இவன் வாயடைச்சு நான் பார்த்ததே இல்லை. அவெல்லாம் என்னைக்காவது வாய மூடி இருக்கானா? ஐ மீன் இதெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சரியலா இருக்குல்ல டிராவிட்? லிட்ரலி அந்த அடிவயிறுலாம் கூசுற அளவுக்கு இருக்கு. படத்தை பற்றி சொல்லணும்னா வந்து அது ரொம்ப கிட்டத்தில் வந்துருச்சு. ஜூலை 10 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் எல்லோரும் பார்க்க போகிறீங்க. நான் வந்து சில மொமெண்ட்ஸை மட்டும் நான் இந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்றத தாண்டி இந்த படத்தில் லிட்ரலாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் எப்படி இருப்பாங்க, இந்த படத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேங் எப்படி இருப்பாங்கன்னு நாங்கள் நடிக்கவே இல்லை. ஏன்னா எங்கள் எல்லாத்தையும் இந்த படம் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிருச்சுன்னு நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு ஒரு இப்போ கூட எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணிருக்கோம், நாங்கள் எல்லோரும் அடுத்தடுத்து என்னென்ன பண்ணிருக்கோன்ற அப்டேட் எல்லாமே இந்த கேங்குள்ளே வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். அந்தளவுக்கு ஒரு கேங்காக இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து மை லவபிள் ஃப்ரெண்டாக வந்து அதர்வா ப்ரோ இட்ஸ் சச் அ சார்மிங் பர்சன். அவர் எப்படி பார்க்குறதுக்கு அவ்வளோ சார்மிங்காக இருக்காரோ அந்தளவுக்கு அவரோட பர்சனாலிட்டியும் அவ்வளோ சார்மிங். பிரீத்தி முகுந்தன் மேம், நான் உங்களை மேம்னு சொல்கிறேன்னு சொல்லி முறைக்கிறாங்க. ஸோ பிரீத்தி முகுந்தன், கயது. ஸோ இது எனக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்ததே வந்து நான் வந்து இன்னும் அதை நான் நம்பவே இல்லை. நம்ம இந்த படத்தில் நடிச்சிருக்கோம். இந்த படத்தில் வந்து ஆகாஷ் ப்ரோ வந்து ஒரு பெரிய நடிக்கிறத தாண்டி ஸ்கிரிப்ட்குள்ளே ஒர்க் பண்ண எனக்கு வந்து அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கொடுத்து லிட்ரலி வாங்க ப்ரோ பண்ணுங்க ப்ரோ, எனக்கு லிட்டரலாக எனக்கு கற்றுக் கொடுத்தாருன்னே சொல்லலாம். ஒரு படம் எப்படி மேக் பண்ணுறன்றத கூட இருந்து பார்க்க வச்சு கற்றுக் கொடுத்தாருன்னே சொல்லலாம். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் தட். இந்த படத்தில் சுதாகரன் இருக்கார். பரிதாபங்களில் எப்படி சுதாகரன் இருப்பாரோ அதே ஒரு மீட்டரில் இந்த படத்தில் வந்து சுதாகரனை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு யூடியூப்லேருந்து படத்துக்கு போகிற ஒரு ஜேர்னியாக வந்து இந்த இதய முரளி வந்து உங்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி நாங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஏஞ்சலின் ரொம்ப நேரமாக பக்கத்தில் அமைதியாக நின்றுட்டு இவன் எப்போ முடிப்பான், நம்ம எப்போ ஆரம்பிப்போம் அப்படின்ட்டுருக்காங்க. எனக்கு இது உங்களெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருக்குது இந்த எனர்ஜியை பார்க்கும்போது. ஓவர் டு ஏஞ்சலின். யா, தேங்க்யூ. ஸோ ஹாய் எவ்ரி ஒன். கல்யாணி கரெக்டாக சொன்னாங்க. நிறைய ஸ்டேஜஸில் நான் நின்றுருக்கேன், இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் ஆர்டிஸ்ட்டை. அண்ட் இன்னைக்கு நம்மளோட ஸ்டேஜ் அப்படி நான் வந்து கொஞ்சம் லைட்டாக பெருமையாக சொல்லிக்கலாம் அப்படின்றப்போ ஐ ஃபீல் வெரி வெரி ஹாப்பி அண்ட் பிளெஸ்ட்.
அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் நான் எங்கேயுமே பெருசாக ஷேர் பண்ணல. அதர்வா கூட இது தெரியுமான்னு தெரியல. என்னோட கரியரில் என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு செலிபிரிட்டி இன்டர்வியூ வாஸ் வித் அதர்வா. அண்ட் மை டெபியூ ஃபில்ம் இன்னைக்கு அவர் கூட அப்படின்றப்போ அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது. அண்ட் இந்த படம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் பிகாஸ் ஆஃப் the friends that we've got in the film, right from the director, எங்களோட டிஓபில இருந்து ஒவ்வொருத்தவங்க, எங்களோட காஸ்டியூம் டிசைனர், எங்களோட ப்ரொடியூசர், எவ்ரிஒன் எல்லாருமே எங்களுக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஒரு பயங்கரமான பாண்டிங் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் இட் ரியலி கேரிட் அவுட் த்ரூ அவுட். நாங்கள் நிறைய லொக்கேஷன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அவ்வளோ அழகான விஷுவல்ஸ் வந்திருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ நேச்சுரலாக இருக்குது இந்த பாண்டிங் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு தோணும். ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் அண்ட் வெரி ஹாப்பி. வாட் அ பெட்டர் ஸ்டார்ட் கேன் பி அந்த மாதிரி தோணுது. ஸோ தேங்க்யூ ஆல். இந்த படம் ஜூலை 10th தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. உங்களுக்கு ஃபேவரட்டான நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் ஷோ யோர் லவ். தேங்க்யூ. அப்புறம் 2-3 பேரை நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். சொல்லு. சாய் ப்ரோ, மனோஜ் சார், இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு எல்லாருமே வந்து எப்படி இவ்வளோ கலர்ஃபுல்லாக ஒரு கேப்சர் பண்ணீங்க, என்ன கலரு, என்ன காஸ்டியூமு, எப்படி இது இவ்வளோ லைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டாங்க. தேங்க்ஸ் சார், எங்கள் எல்லாரையும் ரொம்ப அழகாக காமிச்சதுக்கு. தேங்க்யூ ஆர்ட் டைரக்டர் சார். மொட்டை மாடி செட்லாம் நான் பார்த்ததே இல்லை சார். ஆமா, நிஜமான மொட்டை மாடி மாதிரி ஒரு செட்டிங் ஆர்ட் டைரக்டர் போட்டாரு. அண்ட் கொரியோகிராஃபர் அனுஷா எல்லாத்தையும் ஆட வச்சு பெண்டை கழட்டிட்டாங்க. அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ டியூட்லேருந்து இப்போ இதய முரளி வரைக்கும் கேரி ஆகி எங்கள் எல்லாத்தையும் ஆடுன்னு ஆட வச்சதுக்கு நன்றி அனுஷா. தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட், நட்டி சார், ரக்ஷன் இன்னும் வரல. ஸோ எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பீயிங் அ பார்ட் ஆஃப் த ஃபிலிம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ விக்கி ப்ரோ, இங்கே இருக்காரான்னு தெரில. தேங்க்யூ விக்ரம் ப்ரோ. Thanks for the opportunity. Sir, a very big welcome and a welcome. Thank you so much for being here. இந்த ட்ரெய்லர் பார்த்தோம், அழகாக பண்ணியிருக்கீங்க. படம் எப்போ பார்ப்போம், நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. How special this film is for you? Yeah, for me it's very special. So the Akash narrated this script 2018. ஸோ இந்த பர்சிவரன்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டுக்குன்னா we can call him ஒரு சினானிம் வந்து ஆகாஷ் சொல்லலாம். ஸோ ஜென்ரலாக நாங்கள் இண்டஸ்ட்ரி சர்க்கிளில் பேசிப்போம், பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் படம் எடுக்கணும்னா அம்பானிஸ் மட்டும்தான் படம் எடுக்க முடியும்னு. ஸோ இங்கே படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் கனெக்டட் வித் மணி. ஸோ இவ்வளோ பெரிய டெக்னீஷியன்ஸ், ஸோ மச் ஆஃப் ஆர்டிஸ்ட், இவங்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்டை அசம்பிள் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய டாஸ்க். ஸோ இட் டுக் ஸோ மச் டைம் ஃபார் him to do that. ஸோ எவ்ரி இயர் இல் கம் பேக் டு மீ அண்ட் சே இதெல்லாம் நம்ம ஸ்கிரிப்டை ஆட் பண்ணியிருக்கோம், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோன்னு. ஸோ ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங். ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாக ஆல்மோஸ்ட் இப்போ அது ப்ரொடக்ஷனாக வந்து ஸோ ஒரு பெரிய ட்ரீம் ஆகாஷ்க்கு. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் ஆகாஷ் அண்ட் அதர்வா சார். ஸோ ஹாப்பி டு see you again. அண்ட் அவருக்கு ஒரு தனியான ஒரு கல்ட் ஃபேன் ஃபாலோவிங் இருக்கும், அது எனக்கு இங்கே பார்க்க முடியுது. எங்கே அண்ட் அஃப்கோர்ஸ் ஆல் த கார்ஜியஸ் லேடிஸ், பிரீத்தி அண்ட் காய்து, நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்தில். எவ்ரி ஃப்ரேமில் உங்களுக்கு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தேங்க்ஸ் கார்த்திக் சார். தமனும் ஈரம் தான் எங்கள் 2 பேரோட ஃபஸ்ட் ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ப்ராஜெக்டில் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் த என்டையர் க்ரூ. ஸோ எல்லாருமே 10th இந்த படத்தை நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். விஷுவல்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் மியூசிக், அதுக்கும் தாண்டி ரொம்ப ஒரு எமோஷ்னலான படம். அதை நிறைய ரிவீல் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ see it on screens. Yeah. Thank you so much, sir. What would you like to say? How excited are you for the release? வணக்கம் எல்லாருக்கும். முதல்ல வந்து நான் ஆகாஷ் பாஸ்கரன் அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த பயணத்தில் நானும் கூட இருந்தேன், அவங்க கூட ரொம்ப சந்தோஷம். ஸோ மிக நீண்ட காலத்துக்கு பிறகு தமிழ் திரைப்படத்தில் இப்போதைக்கு இப்படி ஒரு காதல் படம் வருன்றதை ரொம்ப ரசித்து மக்கள் பார்ப்பாங்கன்னு நம்புகிறேன். மிகப்பெரிய நடிகர்கள் பட்டாளமே இருக்காங்க, நிறைய பேர். அதர்வா சார், எல்லோரும் இருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி. ஸோ இந்த படம் ரொம்ப சிறப்பான முறையில் வந்திருக்கு, மிகப்பெரிய பொருட்செலவுலையும் வந்திருக்கு. ஆடியன்ஸ் ரொம்ப எதிர்பார்க்குற அளவில் நல்ல திருப்தியான ஒரு யங்ஸ்டர் படமாக இருக்கிறதுக்கு இருக்குது. அவ்வளோதான். தேங்க்யூ சார். சாய் வந்துட்டாரு, கூப்பிடுங்க. சாய். ஆமாம் ப்ளீஸ், உங்களுக்காக நாங்கள் ரொம்ப நேரம் காத்திருந்தோம். ப்ளீஸ் put your hands together. ஸோ படம் ஃபைனலி ஜூலை 10 வெளியாக போகுது.
2 பேருமே சொல்லிட்டாங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? ஜூலை 10 இது ஒரு 10 வருஷம் முன்னாடியிலேருந்தே பேசிகிட்டே இருக்கோம். ரொம்ப வருஷமாக காலேஜ் டைம்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாம் இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு அண்ட் ஃபைனலி இட்ஸ் கம்மிங் அவுட். ஸோ இட்ஸ் அ குட் திங். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் சேலஞ்சே பண்ணலாம்னு நினைக்கிறப்போ இதே இல்லை முரளி. இப்போ இன்னைக்கு அவர் ஃபர்ஸ்ட் அவர் ஒரு டைரக்டர், அதுக்கப்புறம் தான் ப்ரொடியூசர். பட் அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம் தான் ஃபஸ்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு. எஸ், ஆமாம். இட்ஸ் ஓகே. எப்பயுமே குட் திங்ஸ் டேக் டைமுங்கிற மாதிரி இந்த படம் வந்து பிளாக் பஸ்டராக கண்டிப்பாக மாறும். உங்களுக்கு வந்து மீண்டும் ஒரு பெரிய விஷஸ். 3 பேருக்குமே அமேசிங்கான ஒர்க் கொடுத்துருக்கீங்க. அண்ட் ஐ திங்க் பீப்புள் ஆர் கோனா விட்னஸ் ஆன் July 10. மீண்டும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யோர் டைம் இஸ் வெல். வேறு ஏதோ சொல்ல வந்தேன், அவங்க அதுக்குள்ளே நிறுத்திட்டாங்க. ஐயோ ப்ளீஸ் அப்போ சொல்லுங்கள். நான் நினச்சேன் நீங்கள் முடிச்சிட்டீங்கன்னு. அப்படி இல்லை, நாங்கள் அவர் டைரக்ட் பண்ணி இப்போ படம் ரிலீஸாக இவ்வளோ வருஷம் ஆயிருக்கு. ஐ மீன் சொல்கிறேன், ப்ராசஸாக இவ்வளோ நாள் ஆகுது எல்லாருக்குமே. பட் இனிஷியலாக ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஆரம்பித்து அது ஒரு படம் அப்படியே எடுத்து கற்றுக்கிட்டு அப்புறம் இவ்வளோ நாள் ஆயிருக்கு. அண்ட் ஹோப் எவ்ரி ஒன் லைக்ஸ் த ட்ரெய்லர் அண்ட் ஆல். படம் July 10 ரிலீஸ் ஆகுது. நல்லாயிருக்கும்.